வெல்கம் டு ஷார்பன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றவங்க தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற ஆர்டர்ல ஒரு நம்பரை ரோஸ்ல இல்ல அப்படின்னா காலம்ஸ்ல நமக்கு வேணுங்கிற ஆர்டர்ல கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சீக்வன்ஸ் ஃபார்முலாக்கு சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ரோஸ்னா இப்போ நம்ம சீக்வன்ஸ் போடுற நம்பர்ஸ் எத்தனை ரோஸ்ல வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ரோஸ். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா காலம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய சீக்வன்ஸ் எத்தனை காலம்ல வரணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுக்காக இந்த காலமை யூஸ் பண்றோம். அடுத்து ஸ்டார்ட்டுக்கு என்ன அப்படின்னா நமக்கு எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றது நம்ம ஸ்டார்ட்ல கொடுப்போம். அடுத்து ஸ்டெப் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சீக்வன்ஸ்ல ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் கேப் எவ்வளவு இருக்கணும், அதாவது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஸ்டெப்ல நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் ஃபார்முலா வச்சுட்டு டிஃப்ரெண்ட் சினாரியோவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இது 1 into 1, அதாவது 1 row 1 column. இது 2 rows 1 column. இது 1 rows 2 columns. இது 2 rows 2 columns. இப்போ இந்த ஆர்டரில் எப்படி சீக்வன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்பர் போடுறங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 into 1, அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈக்குவல் டு போடுங்க, சீக்வன்ஸ் போட்டு ரோஸ்லயும் 1 போடுங்க, காலம்லயும் 1 போடுங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங் நம்பர் நமக்கு எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 5ல ஸ்டார்ட் ஆகும் வச்சுக்கலாம். ஸோ 5னு போட்டுக்கலாம், கமா ஸ்டெப் 1. ஸோ நம்ம ஸ்டெப் இங்கே போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரோ ஒரு காலம் தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு நம்பர் தான் வரப்போகுது. ஸோ என்டர் அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு இங்கே 5னு வந்துருச்சு. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே 2 into 1 ட்ரை பண்ண போகிறோம், அதாவது 2 ரோ ஒரு காலம். அதுக்கு என்ன பண்ணுங்க ஈக்குவல் டு போட்டு அதே மாதிரி சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் ஆன் பண்ணுங்க, ரோஸ்ல போயிட்டு 2 போடுங்க, காலம்ல 1 கொடுத்துட்டு ஸ்டார்டிங் நம்பர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 6ன்னு கொடுப்போம், கமா கொடுத்து ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் 1 அப்படின்னு கொடுக்க போறோம். அப்போனா நமக்கு சீக்வன்ஸ் எப்படி வரணும் அப்படின்னா 6 7 அப்படின்னு வரணும். பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6 7 வந்துருச்சு. அடுத்து 1 into 2, இதுக்கு முன்னாடி போங்க, சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணுங்க, ரோஸ்ல போயிட்டு 1 கொடுங்க, காலம்ல 2 கொடுத்துட்டு ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3ல ஸ்டார்ட் பண்ண போறோம், கமா இங்க நம்ம ஸ்டெப் 1 தரக்கு பதிலாக 2 கொடுக்க போறோம். அதாவது இன்க்ரிமெண்ட் 2 2வா இன்க்ரீஸ் ஆகும். அப்பனா 3 and 5 வரணும். பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க 3 5 வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 into 2, அதாவது 2 ரோஸ் 2 காலம். இங்கே அதே மாதிரி போங்க, ஈக்குவல் டு போட்டு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு 2 ரோஸ் 2 காலம் கொடுத்து ஸ்டார்டிங் நம்ம என்ன கொடுக்குறோம் 2 கொடுக்குறோம், இன்க்ரிமெண்ட் நம்ம என்ன பண்றோம் 2 கொடுக்குறோம், கொடுத்து க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 4 6 8. ஸோ அந்த சீக்வன்ஸில் இன்க்ரீசிங் ஆர்டரில் நமக்கு நம்பர் இங்கே வந்துருச்சு. இதுதான் சீக்வன்ஸ் ஃபார்முலாவோட ஃபங்க்ஷன். இப்போ இதை வச்சு நீங்கள் எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சாம்பிளுக்கு ஈக்குவல் டு சீக்வன்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் 10 ரோஸ் போடுறோம், 3 காலம்ஸ் போடுறோம், ஸ்டார்டிங் நம்பர் 1 கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 4 கொடுத்து பாக்கெட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்க 10 ரோஸ் வந்துருச்சு, 3 காலம் வந்துருச்சு, நமக்கு 4 நம்பர் இன்க்ரிமெண்ட்ல வந்திருக்கு. ஸோ 1 - 5 4, 5 - 9 4. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் இன்க்ரிமெண்ட் ஆர்டர் 4 ஆர்டர்ல நமக்கு ஃபுல்லா வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம இந்த சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். இப்போ சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனை வச்சு சீரியல் நம்பர் எப்படி போடுறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்கு சீரியல் நம்பர் 100 வரைக்கும் வேணும். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்றோம், ரோஸ் 100 ரோஸ் கொடுக்கணும், காலம் 1 கொடுத்துட்டு ஸ்டார்டிங் நம்பர் 1 ஸ்டெப்பும் 1 கொடுத்து பிராக்கெட் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ சீரியல் நம்பர் 100 வரைக்கும் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா சீரியல் நம்பர் உங்களுக்கு வேணுங்கிற லென்த்துக்கு நீங்க அழகா போட்டுக்க முடியும் வித் சிங்கிள் கிளிக். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் சீக்வன்ஸ்ல பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு நம்பர்ஸ் ரிவர்ஸ் ஆர்டர்ல வரணும் அப்படின்னா, அதாவது டிக்ரீசிங் ஆர்டர்ல வரணும் அப்படின்னா நீங்க அதுவுமே பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சேம் சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் போங்க, ரோஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 10 ரோஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம், காலம் 1 செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் நம்பர் நம்ம என்ன பண்றோம் 10ன்னு சூஸ் பண்ணிட்டு ஸ்டெப் நம்ம -1 அப்படின்னு போட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க நம்பர் டிக்ரீசிங் ஆர்டர்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்க இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இந்த சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனை இன்னும் வேற சில ஃபங்க்ஷன்ஸோட கம்பைன் பண்ணி இன்னும் அட்வான்ஸ் லெவல் நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோக்கான கார்டு நான் மேல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் அதை பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.